நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போகல, உயிரை வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். நீங்கள் கேம்ப் நடக்குது, அதனால நான் சமாதானமாக இந்த வார்த்தை சொல்லுவேன். ஆனால் அது இங்கே நிறுத்தல பாடம் சொல்லி இந்த விஷயம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் போய் கேட்டோம்னா உன்னால ரெண்டு மாசமாவது தண்ணி வந்து அஜிபர் நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து இன்னும் வரல. நாங்க என்ன பண்ணுவோம்? தண்ணி பிடிக்கவே முடியல. காமேஸ்வரத்துக்கு போனா காமேஸ்வரத்துக்கு அங்கேருந்து விரட்டுறாங்க. தண்ணி இங்கே வந்து அள்ளக்கூடாது, திருப்பூண்டி நகராட்சிக்கு மட்டும் நீங்க அள்ளிக்கிங்க தண்ணின்னு சொல்றாங்க. இதுவரை நாங்க 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல. வண்டி தண்ணியை கொடுக்குறாங்க, அந்த தண்ணியை கூட குடிக்க முடியுதா எங்களால்? கலங்களா இருக்குது. இந்த மாதிரி பண்ணா என்ன? இது என்ன நாங்கள் பேச வந்தோம்னா அரசியல் பிரச்சனையை சேர்த்து கொண்டுட்டு வராங்க. இதில் நாங்கள் தண்ணி பிரச்சனைக்காக தான் வந்திருக்கிறோம், பொது பிரச்சனைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மக்கள் வந்து இவ்வளோ நேரம் பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம் நடு ரோட்டில். இந்த தண்ணியை நாங்கள் குடிக்க முடியுமா? எங்களுக்கு பொதுவாக ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நான் தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல. வண்டி தண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் தண்ணி கொடுத்தான்னு பேருக்கு கொடுக்குறாங்க. அது தேவையில்ல எங்களுக்கு தண்ணி. ஆனால் வந்து தண்ணி வரி மட்டும் கேட்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டுங்க, தண்ணி வரி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. 7,000 750 ரூபா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் என்ன? எங்களுக்கு தண்ணி தான் எங்களுக்கு மெயின். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு கேட்குறாங்க கையெழுத்து போட்டு. இதே சொல்லி 3 வாட்டி சொல்லிட்டாங்க. இது நடக்கவே மாட்டுது. இப்போயும் சொல்லிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணுறோம். அஸ்மா பேகம், திருப்பூண்டி பகுதியில் நாங்கள் வாழ்கிற பொதுமக்கள். எங்களுக்கு வந்து வர தண்ணி வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை தான் இதிலே வருது. அப்படி வர தண்ணியை வந்து நாங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கவும் முடியாது. அந்த மாதிரி கேவலமான நிலைமையில இருக்குது தண்ணி. எங்களுக்கு நல்ல தண்ணியாக வரணும்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ தடவை போராட்டம் பண்ணிட்டோம். 10 நாளைக்கு நாங்கள் டெய்லி கேட்கல, 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்கன்னு கேட்டோம். அதுவும் நடக்கலை. அப்படி வராத பட்சத்தில் தான் நாங்கள் இங்கே தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இத்தனை பெண்கள் வந்திருக்கோம். இதுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த இதுக்கும் இது நடக்கலை அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு தீர்மானம் போட்டு எழுதி தரேன்னு சொல்கிறாங்க தாசில்தார். எங்களுக்கு கலெக்டர் வந்து எழுதி கொடுக்கட்டும், கொடுத்தா நாங்கள் ஒதுங்குறோம். அப்படி வரல, தண்ணி வரலன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி வரதான் போராட்டம் ஈசிஆரில் பண்ணுவோம். இது திருப்பூண்டி லெவலில் நடக்கும். நாங்கள் எந்த கட்சியை சார்ந்து வரல, எந்த இதையும் சேர்ந்து வரல. எல்லாரும் பொதுமக்கள் தான் சேர்ந்து வந்திருக்கோம். அதை வந்து மக்களும் சேர்ந்து பகலிலாம் சேர்ந்து வந்திருக்கோம். அதை பொறுத்து நீங்கள் எல்லா ஏற்பாடும் செய்யுங்க, அதுதான் நல்லது. நாங்கள் தண்ணிக்காக போராடி தோத்து போய் தான் இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம். இந்த நிலைமை நீடிக்க கூடாதுன்னா எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும். அப்போதான் நாங்கள் கலைஞ்சு போவோம். அது வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். என் பேர் கோயிலா, திருப்பூண்டி.